அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொளியில் நம்ம 8th தமிழில் இலக்கண பகுதியாக இருக்கக்கூடியது எச்சம். அதில் மிக முக்கியமான பகுதி. ஸோ எச்சத்தை பொறுத்த வரைக்கும் பெயரெச்சம் இருக்குது, வினையெச்சம் இருக்குது. ஸோ அதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு உங்களுடைய மேலான கருத்துக்களுக்கு கமெண்ட் கொடுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எச்சம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எச்சம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ எச்சம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு 3 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், படித்தான், படித்த, படித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் படித்தான பாருங்களேன், படித்தான் அப்படின்ற சொல்லு பொருள் முழுமை அடைஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த படித்தான் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு அது ஒரு வினை முற்று அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரியாங்க. ஆனால் படித்த, படித்து இந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள், இதில் ஏதாவது மீனிங் இருக்காங்க? ஸோ இதுக்கு மீனிங் இல்லை. அப்போ அதாவது மீனிங் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பொருள் முற்று பெறலை. அப்போ எச்சம்னா என்ன அப்படின்னா, பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல்லை தான் நம்ம எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது டைரக்ட் கொஸ்டின். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அதை தான் எச்சம். சரியாங்க. எச்சம்னா மீதின்னு அர்த்தம். ஸோ மீதி ஏதோ இருக்குது, முழுமை அடையலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எச்சத்தை 2 வகையாக பிரிக்கலாம். சரியாங்க. ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று என்னதுங்க, வினை எச்சம். அப்போ எச்சம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். சரியாங்க. அடுத்தது பாருங்கள். அடுத்தது ஃபஸ்ட்டு பெயரெச்சம்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், பெயரெச்சம். பெயரெச்சம்னா இப்போ நம்ம மேலே பார்த்தோமாங்க, படித்த அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்தோம். அப்போ அந்த படித்த அப்படின்ற சொல் மாணவன், மாணவி ஒன்றும் இல்லைங்க. அந்த படித்த அப்படின்ற சொல் அதுக்கப்புறமா ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். சரிங்களா. ஸோ எப்படின்னு பாருங்கள், படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு. அப்போ அந்த படித்த அப்படின்ற சொல்லு சரியாங்க ஒரு பெயரை கொண்டு முடியும் போது அது பெயர் எச்சம். ஏன்னா எச்சம் தான் படித்த. சரியாங்க. பெயரை கொண்டு முடியுதாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னதுங்க, பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சத்துக்கு பேர் தான் பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். இந்த பெயரெச்சம் முக்காலத்திற்கும் வரும். சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு கூற்று வடிவில் வைப்பாங்க. ஸோ எச்சத்தை பொறுத்த வரைக்கும் 3 காலத்திலும் வரும். நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். 3 காலத்தில் எப்படி சார் வரும்? அப்போ அதுக்கும் அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பாடிய பாடல். அப்போ பாடிய பாடல்னால் ஆல்ரெடி நான் பாடிட்டேன். அப்போ அது இறந்த காலம். பாடுகின்ற பாடல். சரியாங்க. பாடுகின்ற அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எச்சம். பாடல் அப்படின்றது பெயர். அப்போ நிகழ்கால பெயரெச்சம். சரிங்களா. அடுத்து பாடும் பாடல். நான் அடுத்து பாட போகிறேன். ஸோ எதிர்காலத்தில் நான் பாடுவேன். ஸோ அப்போ பாடும் பாடல் அப்படின்றது எதிர்கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க. அப்போ ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிகிறத தான் பெயரெச்சம்னு சொன்னோம். இந்த பெயரெச்சம் 3 காலத்திற்கும் வரும்னு சொல்லி சொன்னேன். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்தது பாருங்கள், அடுத்த செட்டு. இப்போ இந்த பெயரெச்சத்தை நம்ம 2 தான் நம்ம சொல்லலாம். ஒன்று தெரிநிலை பெயரெச்சம், இன்னொன்று குறிப்பு பெயரெச்சம். நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். பெயரெச்சத்தை 2 தான் சொல்லலாம். ஒன்று தெரிநிலை. தெரிநிலை அப்படின்னா எனக்கு தெரியும். சரிங்களா. ஸோ தெரிநிலைன்னா என்ன அர்த்தம்? தெரியக்கூடிய நிலை. அது என்ன நிலை அப்படின்றது எனக்கு தெரியும். பாருங்கள், எழுதிய கடிதம். சரியாங்க. எழுதிய கடிதம். அப்போ ஒரு பெயரெச்சத்தை நான் குறிப்பு பெயரெச்சமா இல்லை தெரிநிலை பெயரெச்சமா அப்படின்றத நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு கோடு இதுதாங்க. அதாவது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டி வந்தால். சரியாங்க. அது என்ன செயலோ அந்த செயலையும் அதுக்கான காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டி வரக்கூடிய பெயரெச்சம் தான் தெரிநிலை பெயரெச்சம். எனக்கு தெரியும்
அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ தெரிநிலைனா எனக்கு வந்து செயலும் தெரியும், காலமும் தெரியும். இப்போ பாருங்கள், எழுதிய கடிதம். சரியாங்க, என்னங்க கொடுத்துருக்காங்க? எழுதிய கடிதம். அப்போ இதில் கடிதம் அப்படின்றது நான் எழுதுகிறேன், நான் செய்யக்கூடிய செயல். எழுதிய அப்படின்றது எழுதிய கடிதம், ஆல்ரெடி நான் எழுதிட்டேன். அப்போ அது என்ன காலத்தை குறிக்குது? இறந்த காலத்தை குறிக்குது. அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டி வந்தால் அதை தான் தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்க சார், அப்போ குறிப்பு பெயரெச்சம்னா என்ன? நல்லா பார்த்துக்கறணும். குறிப்பு பெயரெச்சம் அப்படின்றது வந்து பாருங்கள், சிறிய கடிதம். சரியாங்க, அப்போ குறிப்பிட்டு சொல்கிறாங்களாங்க, சின்னதா பெருசா, கருப்பா சிவப்பா, அழகானதா அழகு இல்லாததா. ஸோ இந்த மாதிரி வந்து குறிப்பில் சொல்கிறது. சரியாங்க, இதில் பாருங்கள் சிறிய கடிதம். இந்த சிறிய அப்படின்ற சொல்லுக்கு செயலும் கிடையாது. இப்போ சிறிய கடிதம்னா இதுக்கு ஏதாவது ஒரு செயல் இருக்கா? கிடையாது. எந்த காலத்தை காட்டுதே தெரியாது. அப்போ செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் அதோட பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம். அதோட பண்புனா என்ன சார்? அது நெட்டையா, குட்டையா, கருப்பா, சிவப்பா, வட்டமா, சதுரமா? சரியாங்க, ஸோ இந்த மாதிரி அதனுடைய பண்பை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடிய பெயரெச்சம் தான் வந்து குறிப்பு பெயரெச்சம். சரிங்களா? ஸோ அப்போ தெரிநிலை பெயரெச்சம்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும், செயலையும் காட்டணும், அட் த சேம் டைம் காலத்தையும் வெளிப்படையாக காட்டணும். ஸோ இந்த ரெண்டையுமே காட்டாமல் பண்பை மட்டும் வெளிப்படையாக காட்டுச்சு, அதாவது பண்பை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுச்சு அப்படின்னா அதை தான் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க, ஸோ அப்போ பெயரெச்சம்னா என்னன்னு சொல்லி சொன்னோம், குறிப்பு பெயரெச்சம்னா சொல்லி சொன்னோம், தெரிநிலை பெயரெச்சத்தை பற்றி சொன்னோம். ஸோ இது இங்கே நம்ம என்னங்க சொன்னோம், ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடியுதுன்னு சொன்னோமாங்க. அது அப்படியேவும் நான் எங்கெல்லாம் பெயர்னு சொன்னனோ அங்கே நீங்கள் வினையை போட்டுக்கிட்டிங்கன்னா அதுதான் வினை எச்சம். சரியாங்க, புரிஞ்சுக்கிறணும் நீங்கள். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க வினை எச்சம் அப்படின்னா. பாருங்கள், அதில் படித்த மாணவன், படித்த பள்ளி, படித்த மாணவி அப்படின்னு சொல்லி சொன்னோமாங்க. ஸோ இதில் படித்து, அப்போ ஊன்னு முடியணும், அங்கே ஆன்னு முடியணும். படித்த அப்போ ஆள முடியணும். சரியாங்க, இங்கே படித்து அப்படின்னா ஊல முடியணும். ஏன்னா ஊ அப்படின்றது வந்து வினையெச்ச விகுதி. சரிங்களா, இதெல்லாம் 9th புக்கில் இருக்கும், நம்ம பார்ப்போம், ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ வினையெச்சம் இப்போ பாருங்கள், படித்து அப்படின்ற சொல் வந்து படித்து முடித்தான், படித்து வியந்தாள், படித்து மகிழ்ந்தார். ஸோ இதெல்லாம் பாருங்கள், அந்த படித்துன்ற எச்சம் ஒரு வினையை கொண்டு முடியுது பாருங்களேன். முடித்தான், வியந்தான், மகிழ்ந்தார், இதெல்லாமே வினை. சரியாங்க, அப்போ ஒரு முற்று பெறாத எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வந்து வினையச்சம். சரிங்களா, பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரெச்சம்னு சொன்னேன். அப்போ வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம், அவ்வளோதான். அதே மாதிரி வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் இருக்குது, குறிப்பு வினையச்சம் இருக்குது. அப்போ தெரிநிலைனா என்னவா இருக்கும்? ஸோ நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டி வரக்கூடிய வினை தான் என்னதுங்க, தெரிநிலை வினையச்சம். அப்போ இங்கே என்ன இருக்குது நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். என்ன கொடுத்துருக்காங்க, எழுதி வந்தான். சரிங்களா, ஸோ எழுதி வந்தான். அப்போ எழுதி அப்படின்றது எழுதுதல் அப்படின்ற ஒரு செயலை குறிக்குது. சரியாங்க, அதே நேரத்தில் வந்து எழுதி வந்தான் அப்படின்னா எழுதிட்டான். ஸோ இது என்ன காலம்? இறந்த காலம். அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டி வரக்கூடிய வினை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், தெரிநிலை வினையச்சம். சரிங்களா, ரெண்டுமே வந்து வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய வினையச்சம் தான் தெரிநிலை வினையச்சம். அப்போ குறிப்பு வினையச்சம்னா என்ன இருக்கும்? இந்த ரெண்டையுமே வெளிப்படையாக காட்டாது, பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரக்கூடிய வினையச்சம் தான் குறிப்பு வினையச்சம். அப்போ பாருங்கள், மெல்ல வந்தான். பார்த்தீங்களாங்க, மெல்ல வந்தான், இதில் செயலும் கிடையாது, என்ன கிடையாது, காலமும் கிடையாது. மெல்ல அப்படின்னா மெதுவாக வந்தான். சரிங்களா, நமக்கு குறிப்பிட்டு சொல்லுது. மெதுவாக வந்தியா வேகமாக வந்தியா அப்படின்னு கேட்டால் மெல்ல நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமாங்க. அப்போ மெல்ல வந்தான் அப்படின்றது வந்து என்னதுங்க, ஒரு பண்பு. சரிங்களா, அந்த பண்பை மட்டும் உணர்த்துறதுனால இது வந்து குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பெயரெச்சம் பார்த்தோம், வினையச்சம் பார்த்தோம். அடுத்து இன்னொரு எச்சம் இருக்குது. என்ன எச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முற்றெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க, என்ன எச்சங்க, முற்றெச்சம். அதிகமாக நமக்கு வினாத்தாளில் கேட்குறது வந்து முற்றெச்சம் கேட்குறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எச்சத்தில் பெயரெச்சத்தையும் வினையச்சத்தையும் வச்சு 3 வினாக்களுக்கு மேலே கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், ஆனால் அந்த நேரத்தில் இதை கேட்டு வைப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பகுதி, எப்பயுமே நல்லா பார்த்து வச்சுக்கிறணும், ஞாபகமாக வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள் முற்றெச்சம். முற்றெச்சம்னா பாருங்கள், வள்ளி படித்தனள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படித்தனள் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா படித்தாள் அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். அப்போ வள்ளி படித்தாள் அப்படின்றது என்னதுங்க, இது முடிஞ்சிருச்சு. ஸோ இது நார்மலான ஒரு விஷயம், முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ முற்றெச்சம்னா என்ன அர்த்தம்னா இதை தான் நீங்கள் பார்க்கணும். வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்னா வந்து என்னதுங்க, இந்த படித்தனள் அப்படின்ற சொல் இருக்குது பார்த்தீங்களாங்க, அதுக்கு என்னங்க மீனிங்கு, படித்து அப்படின்ற ஒரு வினையெச்ச பொருளை தருது. சரிங்களா? அப்போ இதை முழுமைப்படுத்துங்க, வள்ளி படித்து மகிழ்ந்தாள். சரிங்களா? அதான் அதுக்கான மீனிங். புரிஞ்சுக்கிறணும் நீங்கள். அப்போ வள்ளி படித்து மகிழ்ந்தாள். ஸோ அப்போ அது எப்படி வருது, வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்னு வருது இல்லைங்க. அப்போ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் படித்து அப்படின்ற வினையெச்ச பொருள், அப்போ ஒரு வினை முற்று. ஆக்சுவலாக படித்தனள் அப்படின்றது என்னதுங்க, படித்தல் அப்படின்ற ஒரு வினை முற்று தான். அப்போ அந்த வினை முற்று வந்து எச்ச பொருள் தந்து எப்படி மாறுச்சு, படித்து. அப்போ ஊல முடியுதாங்க, அப்போ அது வந்து எச்சம் தானங்க, அது என்ன எச்சம், வினை எச்சம். அப்போ எச்ச பொருள் தன்று மற்றொரு வினைமுற்று. மற்றொரு வினைமுற்றுனா என்னது, மகிழ்ந்தால். மகிழ்ந்தால் வினைமுற்று தானே. ஸோ அப்போ மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதுதான் முற்றெச்சம். பாருங்கள், ஒரு வினைமுற்று எச்சமாக மாறி மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறத தான் நம்ம முற்றெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க? ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ முற்றெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு தான் கேட்பாங்க. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியாங்க? ஸோ அப்போ இப்போ நம்ம பெயரெச்சத்தை பார்த்தோம், வினையெச்சத்தை பார்த்தோம், முற்றெச்சத்தை பார்த்தோம். இப்போ புக் பேக் பாருங்கள். ஸோ புக் பேக்கில் வந்து நமக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எது? ஸோ அதை தானங்க சொன்னோம், முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிறத தான் நம்ம வந்து எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறணும், புக் பேக்கை நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்தது, கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது? சரிங்களா? பெயரெச்சம் எது அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும், முன்னாடி ஒரு முற்று பெறாதது வினை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெயர் வரணும். ஸோ அப்போ இதில் பாருங்கள், நீங்கள் பொருத்தி பாருங்கள். படித்து வந்தான், எழுதி பார்த்தான், வந்து நின்றான், எல்லாமே பாருங்களேன் வினையெச்சம். சரிங்களா? அடுத்து வினை தான் வருது பாருங்கள். படித்து வந்தான், வந்ததுன்னா வினை. அடுத்து எழுதி பார்த்தான், பார்த்தான் அப்படின்றது வினை. அடுத்தது வந்து நின்றான் அப்படின்றது ஒரு செயல் தான். அடுத்தது அப்போ எது இங்கே பெயரெச்சம், பார்த்த. சரியாங்க? பார்த்த மாணவன், பார்த்த ஆண்டு, பார்த்த பள்ளி. சரியாங்க? ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்த அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், குறிப்பு வினையெச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது? சரியாங்க? அப்போ குறிப்பு வினையெச்சம் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. சரிங்களா? காலத்தை வெளிப்படையாக காட்டி வந்தால் என்னது, அது தெரிநிலை. சரிங்களா? ஸோ தெரிநிலை அப்படின்றது காலத்தை வெளிப்படையாக காட்டும், குறிப்பு வினையெச்சம் அப்படின்றது காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இப்போ பொறுத்துக நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடந்து, அப்போ நடந்து ஊழ முடியுதாங்க, ஊழ முடிஞ்சாலே நான் என்ன சொன்னேன், வினையெச்சம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது பேசிய, ஆள முடியுதாங்க, அப்போ பேசிய மாணவன், பேசிய மாணவி, அப்போ அது வந்து என்னதுங்க, பெயரெச்சம். அடுத்தது எடுத்தனன் உண்டான், அப்போ எடுத்தனன் உண்டான்னா எடுத்து உண்டான், அப்போ எடுத்தனன்றது ஒரு வினைமுற்று, அது எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றெச்சம். சரிங்களா? அடுத்து பெரிய, பெருசா சிறுசா, இது குறிப்பிட்டு அதோட பண்பாங்க, பெரியது சின்னது அப்படின்றது. அப்போ பெரிய புத்தகம். சரிங்களா? ஸோ அப்போ இது என்ன பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். சரிங்களா? அப்போ நடந்துனா வினையெச்சம், பேசியனா பெயரெச்சம், எடுத்தனன் உண்டான அப்படின்னா முற்றெச்சம், பெரிய அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். சரிங்களா? அடுத்தது இங்கே ஒரு வினா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அழகிய மரம். ஸோ மரம்னா எனக்கு பெயர் தெரிஞ்சிருச்சு. ஸோ அழகிய மரம் அப்படின்னா அழகாக இருக்குது, அப்போ அது வந்து பண்பை தானங்க குறிக்குது. ஸோ அழகுன்றது என்னது, பண்பு தானங்க. ஸோ அப்போ பண்பை மட்டும் குறித்து வந்தால் அது வந்து என்ன பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரணும், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு ஆன்சர் வரணும். சரியாங்க? ஸோ இதில் முழுமையாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எச்சத்தை பற்றி பார்த்துருக்கோம். சரியாங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. தெரிநிலை பெயரெச்சம்னா பண்பு அதாவது வந்து காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டும்,
காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல், புரிஞ்சுக்கிறணும், வெளிப்படையாக காட்டாமல் என்னதுங்க, அது பண்பை மட்டும் குறிப்பிட்டு வந்தால் அது குறிப்பு, பெயரெச்சம்னா பெயரெச்சம், வினையெச்சம்னா வினையெச்சம். சரிங்களா? ஸோ பொருள் முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல்ல தான் நம்ம எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பெயரெச்சம் வந்து என்ன பண்ணோம், முக்காலத்துக்கும் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான பகுதி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம், பிஇஓ எக்ஸாம், எஸ்ஜிடி எக்ஸாம், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2, தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாத்துலேயுமே இந்த பகுதியை கேட்பாங்க. மிக மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.